இனிப்பு நீர் வந்து 10 வருஷம் 15 வருஷம் ஏன் அதிகமாக வந்து கிட்டத்தட்ட 20 வருடம் இனிப்பு நீர் அப்படின்னு வந்தவங்களே வேற ஒன்றுமே இல்லை. நான் சொன்ன விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க சாப்பிட்ட அந்த மருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அதுலேருந்து அவங்க வெளியாகிருக்காங்க. நிறைய பேர் நிறைய டெஸ்டிமோனி இருக்கு. இப்போ நீங்கள் நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை மாற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த விஷயத்துல இருந்து ஈஸியாக நீங்கள் வெளியே வாயிடலாம். நம்ம வருடம் பூரா நம்ம சிகிச்சை அடுத்துன்னு போயிட்டு இந்த மருந்து மாத்திரைகளுடைய அளவுகள் அதிகமாகிட்டே போயிட்டு மேலும் மேலும் நம்மளுக்கு சிரமங்கள் அதிகமாக வர்றதுலேருந்து நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் இது பண்ணும்போது ஈஸியாக அதிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியாகிடலாம். இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து என்கிட்ட வர்ற சிகிச்சைக்கு வர்றவங்களோ நிறைய நண்பர்களோ மலேசியாவில் உள்ளவங்க சிங்கப்பூரில் உள்ளவங்க நண்பர்களை கேட்கும்போது பச்சரிசி நிறைய பேர் தெரியல பச்சரிசி எடுத்துக்கிட்டாங்க. பச்சரிசி சாப்பிட்றத தயவு செஞ்சு புழுங்கல் அரிசி கொஞ்சம் மாற்றிருங்க. நீங்கள் பச்சரிசியினுடைய ஏன் பச்சரிசி சாப்பிடக்கூடாதா அப்படின்னா பச்சரிசி வந்து நம்மளுடைய உடம்பினுடைய வெப்பநிலை வந்து அதிகப்படுத்துது. அப்போ அதை அதிகப்படுத்தும் போது நம்ம கண்டினியூவாக நிறைய அப்படியே நம்ம சாப்பிட உடலுடைய வெப்பநிலை வந்து கூடும்போது அது ஒரு பிரச்சனை பண்ணுது. அது என்ன பிரச்சனை பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் யாராவது ஒருத்தவங்களை தொடர்பு என்ன அவங்க உடம்பு ரொம்ப சூடாக இருக்கு, இல்லை காய்ச்சலா, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்பாங்க அவங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அந்த வெப்ப சக்தி கூட்டிக்கிட்டே இருக்கும். சரி, வெப்ப சக்தி அதிகமாகும் போது உடம்புல என்ன நோய் வருது, என்ன பிரச்சனை வருது அப்படின்னா ப்ரெஷர். இன்னைக்கு இந்த விஷயத்தையும் நிறைய நான் பார்க்குறேன். மலேசியாவில் உள்ளவங்க ப்ரெஷர் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய அதுக்கு 2 காரணம், உடல் வெப்பநிலை, இன்னொன்று மனசு. இந்த ப்ரெஷர் இருதயம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் உடல் மனம் பாடி மைண்ட் இந்த 2மே சமநிலையில் இருந்துச்சு அப்படின்னாலே ப்ரெஷர் அப்படின்றது நார்மல் ஆயிடும். ஒரு ப்ரெஷர் வந்து ஒரு பெரிய விஷயமா நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம், அதை பற்றி பயப்படவே வேணாம். எந்த ஒரு விஷயத்தையும் மைண்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்றிட்டு அதை திரும்ப 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 அந்த சிந்தனைகள் வந்து வேண்டாம். எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது செருப்பு அந்த ஓரமாக கழட்டி போட்டுட்டு தானே உள்ளே வரோம், அதே மாதிரி எந்த பிரச்சனை இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, வியாபாரத்தில் இருக்கீங்க, என்னென்னமோ பிஸ்னஸில் இருந்தாலுமே அந்த விஷயங்களை உங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழையும் போது தயவு செஞ்சு அப்படியே அதை விட்டுருங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்களா, இன்றைக்கி நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்லாம், நம்ம குழந்தைங்க, மனைவி, அம்மா, நம்மளுடைய ரிலேட்டிவ் மைண்ட் அப்படியே கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்க. நீங்கள் ப்ரெஷர்